அரசு கடுமை காட்டாமல் இனிமேல் நடத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. ஏன்னா அரசாங்கம் வந்து என்னென்னா, நம்ம கடுமை காட்டினால் நமக்கு எதிராக திரும்புமோ என்பதற்காகத்தான் வந்து காவல்துறை வந்து ஒரு ஒரு அளவான கட்டுப்பாடோடு இருந்தாங்க. இனி அப்படி பண்ண முடியாது. இப்பயே காவல்துறை மேலே 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸை வந்து போக மறுத்ததற்கு வழிவிட மறுத்தவர்கள் மேலே தடியடி நடத்தினார்கள் என்று குற்றச்சாட்டு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து எங்களை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அதனால் மறுபடியும் இந்த இப்போ என்ன செய்யணும்னா, காவல்துறையை தரையில் நிறுத்தாமல் ஒவ்வொரு மரத்துலையும் ஒரு போலீஸ்காரர், மரம் ஏறக்கூடிய போலீஸ்காரர் யாராவது இருந்தாருன்னா மேலே உச்சியில் ஏற்றி விட்டுற வேண்டியதான். ஒவ்வொரு வீட்டு மாடியிலையும் மேலேருந்து யாராவது குதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் காவல்துறையை தரையில் நிறுத்தாமல் எங்காவது உசரத்தில் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, உயரத்தில் நிப்பாட்டிட்டு மரக்கடையில் தான் நிப்பாட்டணும், வேறு வழி இல்லை. அது ஒன்று தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வழி. இவர்கள் சாமானியர்களாக இருந்தால் தரையில் நிப்பாட்டலாம். யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க போகிறது இல்லை. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு எந்த நேரத்தில் வந்து சினிமாவில் வசனம் வச்சாரோ விஜய் அந்த படத்தில் பேசினாரோ, அதைத்தான் இங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்பதில்லை.